ஸோ வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஒரு 13 வயசு பசங்களுடைய ஒரு குரூப் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸை பீட் பண்ணாங்க. சவுண்ட்ஸ் கிரேசியில். அவங்க பீட் மட்டும் பண்ணல, ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது அவங்களுடைய ஒர்க்கே மார்க்கெட்டை வாட்ச் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது தான். அந்த மாதிரி இருக்கிற 99% ஆஃப் த பீப்புளை இவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது உண்மையா நடந்த இன்சிடென்ட். அவங்க அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க, தட் ப்ரொஃபஷனல்ஸே அவங்க அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதை எத்தனை பேர் யூடியூப்ல கவர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் இட்ஸ் ரியலி கன்னா பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ லெட்ஸ் லேர்ன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், அந்த ஸ்டோரி என்ன, அதுக்கப்புறமா 3 இம்பார்ட்டண்ட்டான அவங்க ஃபாலோ பண்ண இன்வெஸ்டிங் ரூல்ஸ், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக கீ டேக் அவேஸ் நான் சொல்கிறேன். இதை ஒரு பாட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் கன்னா பி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டோரி பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ல பாஸ்டன்ன்ற ஒரு சிட்டியில் நடக்குது. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே 7th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க டீச்சர் நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாங்களா, அதே மாதிரி அவங்க டீச்சர் வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டாக்ஸ் பிக் பண்ணும். ஸ்டாக் ஏ, ஸ்டாக் பி, ஸ்டாக் சி, அந்த மாதிரி அவங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ அவங்க ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ அவங்க ப்ராஜெக்ட் அவங்க முடிச்சிட்டாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்க ஒரு லிஸ்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன்ல. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க. கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சி, இந்த மாதிரி அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க ஃபார்ம் பண்ண லிஸ்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தெரியுமா கொடுத்தது? 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. இதே டைம், இதே 2 இயர்ஸ்ல யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது எவ்வளவு தெரியுமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது? 26%. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அஸ் ஓவராலா 26% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்தது. பட் ஆனா அவங்க ஃபார்ம் பண்ண லிஸ்ட், 13 வயசு பசங்களுடைய குரூப் ஃபார்ம் பண்ண லிஸ்ட் 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. பிரதர், 70% ரிட்டர்ன்ஸ் இஸ் நாட் ஸ்மால். 1 crore இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 70 lakh, 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 70,000. லைக் யூ கெட்டிங்ல. ஜஸ்ட் இமேஜின். ஸோ இதை பார்த்த உடனே ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் பீட்டர் லிஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கண்டிப்பா இது நியூ நேம்னு தெரியும், நான் சொல்லிடுறேன். ஒரு சிம்பிளா அவர் யாருன்னு சொல்லிடுறேன். லெஜெண்டரி இன்வெஸ்டர்னு சொல்லிட்டேன், பட் அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம்ல. அவர் ஒன்றும் உயிரோட தான் இருக்காரு. ஸோ அவர் ஒரு ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஃபண்டுடைய வர்த்து எவ்வளவு தெரியுமா? $14 billion. $14 billion. இந்தியன் ருபீஸ்ல அது எவ்வளவு தெரியுமா? 1.22 lakh crores. அந்த பர்சன் இதை கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டு, டேய் யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. எப்படி? 1.22 lakh crores மேனேஜ் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சரோட ஒரு மீட்டிங் ஃபார்ம் பண்ணி, அப்படி உங்ககிட்ட என்ன ரூல்ஸ் இருந்தது, நீங்க இந்த மாதிரி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டையே நீங்க பீட் பண்ணிட்டீங்க. யூ கெட்டிங் இட், ஹவு மச் வேல்யூபிள் இட் இஸ். நான் ஒன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஃபார்ம் பண்ற ரூல் ஒன்றும் அப்படியே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனோட அப்படியே டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், பி ரேஷியோ, லைக் இதெல்லாம் நியூ டேர்ம்னு தெரியும், பட் ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படி எதுவுமே கிடையாது. 3 சிம்பிள் இன்வெஸ்டிங் ரூல்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொன்னா சிம்பிளா தான் இருக்கும், பட் அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, தென் யூ வில் see the change. So just imagine how much valuable. ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர் இந்த ரூலை ஃபாலோ பண்றாரு, ரைட்? ஓகே, ஸோ அவர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவர் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாருன்றது தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட்ல. ஸோ முதல்ல ஸோ ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஓகே, ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ 3 சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் என்ன, அப்படி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே பீட் பண்ற அளவுக்கு என்ன வச்சுட்டு இருந்தாங்க. தட் இஸ் வாட் we are going to learn now. See, as I said, it is simple. First, rule number 1. Rule number 1. Invest in companies you understand. Invest in companies you understand. அப்படின்னா, see, முதல்ல நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்பெனி பிக் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஃபார்ம் பண்ணுன்ட்டு, அந்த மாதிரி பிக் பண்ணும்போது அவங்களுடைய டீச்சர் சில ரூல்ஸ் சொன்னாங்க. ஸ்டாக்ஸ் பிக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க டீச்சர் சொன்ன ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் பிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு கம்பெனி பிக் பண்றீங்க, ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிக் பண்றீங்க. அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா யூ ஷுடன்ட் பிக் தட் ஸ்டாக். அந்த ஸ்டாக்கை நீங்க பிக் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூல் அவங்க டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்க்கு சொன்னாங்க. ஸோ உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கம்பெனியை சூஸ் பண்றாங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஆகணும் டீச்சர் கிட்ட. ஸோ உடனே யூனோ வாட் தே டிட், சிம்பிள். அவங்க சூஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், இது உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. அவங்க சூஸ் பண்ண ஸ்டாக் டிஸ்னி. கரெக்ட், என்டர்டைன்மெண்ட் கம்பெனி. நான் சொல்லல, நான் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல தோணுச்சு. கரெக்டா? நைக். வெல், இப்பயும் நான் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சது ஷூஸ். கேப். கண்டிப்பா தோணி இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து யூஎஸ்ல ஒரு க்ளோத்திங் பிராண்ட். ஸோ நல்ல ஃபேமஸான பிராண்ட், அதனால அந்த பசங்க சூஸ் பண்ணாங்க. கண்டிப்பா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க டீச்சர் கேட்பாங்க, டிஸ்னி என்ன பண்ணுது, அவங்க சொல்லிடுவாங்க. நைக் என்ன பண்ணுது, சொல்லிடுவாங்க. கேப் என்ன பண்ணுவாங்க, கேப் என்ன பண்றாங்க, சொல்லிடுவாங்க. இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுது உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தென் லீவ் இட் பிரதர், தட் இஸ் நாட் ஃபார் யூ. சிம்பிள், அவ்வளவுதான். இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சிம்பிள் ரூல். பட் எட் நீங்க ஆனாலும் இது அப்படியே நீங்க போய் கேட்டுப்பாங்க. நிறைய பேர் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஒரு 5 ஸ்டாக்ஸ் கேளுங்க, ரேண்டமா அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. ஐ பெட் யூ they won't answer. At least 80% won't answer clearly. ரஃப் ஆன்சர் கொடுப்பாங்க. இட்ஸ் a simple rule, பட் ட்ரை இட் அவுட். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்க அது உண்மையா இல்லையான்ட்டு. செகண்ட் ரூல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஃபைனலா ஒரு இடத்துல merge ஆகும். ஜஸ்ட் give me some time, I will tell you. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம பார்த்தோம். இப்போ செகண்ட் ரூல் பார்க்கலாம். அதாவது செகண்ட் ரூல் என்ன? இன்வெஸ்ட் இன் பிராண்ட்ஸ் யூ லவ். இன்வெஸ்ட் இன் பிராண்ட்ஸ் யூ லவ். அதுதான் அவங்க டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல, நீங்க யூஸ் பண்ற பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னா சொல்றேன். இவங்க ஸ்கூல் பசங்க, கரெக்டா? இவங்க கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி கேப் என்ன சொன்னாங்க, க்ளோத்திங் பிராண்ட். சின்ன பசங்க நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும்னு விருப்பப்பட மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், அவங்க லவ் பண்ற பிராண்ட், கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. பெப்சி சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல நம்ம நிறைய கன்சியூம் பண்ண ஒரு ட்ரிங்க். வால்மார்ட் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கரெக்டா? ஸோ இது எல்லாமே அந்த பசங்களுக்கு பிடிச்ச பிராண்ட், அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது எல்லாமே ரூல் நம்பர் 1. இப்போ ரூல் நம்பர் 2 என்னது? அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட். they love these brands, கரெக்டா? நான் என்ன சொல்லியிருந்தேன் ஸ்டோரியில, அவங்க பிக் பண்ண ஸ்டாக்ஸ் 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, கரெக்டா? கேப் இது எவ்வளவு தெரியுமா? அந்த 2 வருஷத்துல அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது இந்த கேப் க்ளோத்திங் பிராண்ட் 320%. 320% பிரதர், மணி ட்ரிபிள் ஆயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பெப்சி 64% ரிட்டர்ன்ஸ். 64% ரிட்டர்ன்ஸ். வால்மார்ட் 164% returns. Do you think these numbers are small? And tell me one thing, இந்த பசங்க என்ன ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா, சார்ட்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏதாச்சும் பார்த்தாங்களா? they just invested in the brands they love. அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், அவங்க ட்ரஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ், அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. வெல், இன்னொன்னு சொல்லட்டுமா? அதாவது அந்த செகண்ட் ரூல் நம்ம பார்த்தோம்ல, அதுல எல்லாரும் பண்றதப்ப அவங்களும் ஒண்ணு பண்ணாங்க. அதை நான் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். அதாவது அவங்க, நான் சொன்னேன் வால்மார்ட், பெப்சி, அதுக்கப்புறமா கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு. அவங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, சாவன் ஃபுட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் ஃபெயில் ஆயிடுச்சு. இன்னும் எதுக்கு தெரியுமா ஃபெயில் ஆயிடுச்சு? எல்லாருமே பண்றது தப்பு தான், அதனால நான் சொல்றேன். அதாவது இவங்க சொன்னாங்க, நியூஸ் ஆர்டிக்கல்ல நான் பார்த்தேன், இது வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு, எனக்கு ஒரு நியூஸ் ஆர்டிக்கலோ இல்லை எங்கேயோ நான் பார்த்தேன் கேட்டேன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, த சேம் மிஸ்டேக் டிட் இட். நியூஸ் ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்ட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் இட் ஃபெயில்ட். இது அந்த ரூல்ல வந்துச்சு. அவங்க மேம் என்ன சொன்னாங்க? இன்வெஸ்ட் இன் பிராண்ட்ஸ் யூ லவ். அவங்க அதை யூஸ் பண்ணல, பட் நியூஸ் ஆர்டிக்கல் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் தட் ஸ்டாக் ஃபெயில்ட். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? கரெக்ட், தெரியாதவங்க, யாரோ ஒரு அன்னோன் பர்சன், நம்ம சும்மா கேட்டு ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது தப்பு. இன்வெஸ்ட் இன் திங்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட், நாட் சிம்பிளி எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. யூ கெட்டிங் த பாயிண்ட்ல? ஓகே. ஸோ ஃபைனலா தேர்ட் ரூல் என்னன்னு சொல்லிடுறேன்.
இட்ஸ் a வெரி வெரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல். டூ யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க்னா என்ன மாதிரி சொல்றேன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அதாவது இப்போ ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச்சை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. எப்படி அனாலிசிஸ் பண்றது நம்ம அப்கமிங்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். we are not ஒரே ஓவர் நைட்ல எல்லாமே கத்துக்க முடியாது, ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம அதை பார்க்கலாம். அனாலிசிஸ் பண்ணுங்க and then you take your decision. See, listen to all, okay, but decision should be yours. அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன், ரைட்? ஸோ இதுதான் அந்த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, சரி, ஓகே, இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் இருந்தது. நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் ஃபைனலா. ஸோ இந்த மீட்டிங் நடக்கும்போது, அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, பீட்டர் லென்ஸ் வந்துட்டு இந்த 3 பசங்க, சாரி, இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டீச்சரோட மீட்டிங் பண்ணும்போது இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அவங்க 2 பேர் அவங்க குரூப்பா இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இது அவருக்கு வேல்யூபிளா இருந்தது. ஓகே, அந்த மீட்டிங் எண்ட் ஆகும்பொழுது பீட்டர் லென்ஸ், a person who manages 1.22 lakh crores, கரெக்டா, அவரு இந்த மீட்டிங்ல ஓகே ரொம்ப பேசிக் சிம்பிள், yet ரொம்ப சிம்பிள், எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும். பட் சிம்பிள் திங்ஸ் தான் பீப்புள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காம்ப்ளெக்ஸா இருக்கும். சிம்பிளா இருக்கிறது they simply ignore it because it is simple, கரெக்டா? ஸோ அதே மாதிரி தான் இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ் பீட்டர் லென்ச் அவர் ஃபாலோ பண்றாரு. யூ பிலீவ் இட், யூ கேன் ரீட் த ஆர்டிக்கல். இந்த 3 சிம்பிள் ரூல்ஸ். அண்ட் தென் ஃபைனலி மீட்டிங் எண்ட் ஆகும்பொழுது அந்த பசங்க ஒரு கேசட், ரெக்கார்டட் கேசட், இன்வெஸ்டிங் மந்த்ராஸ்ன்னு சொல்லிட்டு பீட்டர் லென்ச் கிட்ட கொடுக்குறாங்க. ஒன்ஸ் அகைன், யார் அந்த பர்சன் உங்களுக்கு தெரியும், எந்த ஃபண்ட் மேனேஜ் பண்றாரு உங்களுக்கு தெரியும். அவரு இந்த 13 வயசு பசங்க கிட்ட இருந்து ஒரு கேசட் வாங்குறாரு. அதுல 3 சிம்பிள் yet சிம்பிள் இன்வெஸ்டிங் மந்த்ராஸ் இருந்தது. சரி, திருப்பி இதே 3 நான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டேன். அதுல வேற 3 இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒன் பை ஒன்னா சொல்றேன், யூ வில் பி அமேஸ்ட். இப்பயும் சொல்றேன், சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். அதாவது you will lose money quickly, but earning that takes a lot of time. That is the first mantra which was in the cassette. இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், பட் how many people follow? ரெண்டாவது சொல்றேன், ஏதாச்சும் ஒண்ணு சீப்பா இருக்கு அப்படின்றதுக்காக அது வேல்யூபிள் ஆயிடுமா? இருக்காதுல்ல. சி, நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னா, if something is cheap, it doesn't mean it is valuable. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மஞ்ச் இருக்குல்ல, அதோடைய காஸ்ட் எவ்வளோ? 5 ரூபாய். ஓகே, நான் 30 rupeesக்கு நான் அந்த மஞ்சை வித்தா அது சீப் தானே? கண்டிப்பா எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா 30 rupees மஞ்ச் எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் இஸ் இட் வேல்யூபிள்? அது 5 rupees தான் ஒரிஜினல் காஸ்ட், பட் யூ ஆர் பையிங் அட் 30 rupees, yet it is cheap, but it is not valuable. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே மாதிரி தான் ஸ்டாக்லயும். ஸ்டாக்ல நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு, பி ரேஷியோ, பிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு யூ டிசைட் வெதர் இந்த ஸ்டாக் சீப்பா இருக்கா, இல்ல அது கரெக்டான ரேட்ல கிடைக்குதா, இல்ல இன்ஃபிளேட்டட் வேல்யூல கிடைக்குதான்னு சொல்லிட்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் செகண்ட் அந்த கேசட்ல இருந்தது. என்னது? if something is cheap, it doesn't mean it is valuable. Third, don't pick stocks blindly. கண்ணா பின்னாக்கு, ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் ஓகே, இது வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஸோ அதனால நம்ம இதை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி உங்க மைண்ட்ல போனா யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஆஸ்க் 3 questions. அந்த 3 ரூல்ஸ்ல அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதை யூஸ் பண்றீங்களா, இல்ல நீங்க உங்களுடைய ஹோம்ஒர்க் முடிச்சீங்களா? இந்த 3த்துல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம் கூட தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனிதிங் டு யூ. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இது ஸோ இந்த 3 சிம்பிள் மந்த்ராஸ் தான் அந்த கேசட்ல இருந்தது. இதை பீட்டர் லென்ச், த லெஜெண்டரி இன்வெஸ்டர், 1.22 lakh crores மேனேஜ் பண்ற ஒரு பர்சன் ஃபாலோ பண்றாருன்னா நம்ம ஃபாலோ பண்றது இட்ஸ் வெரி ரெக்கமெண்டட். கரெக்டா? ஸோ நான் கீ டேக் அவேஸ்ன்னு சொன்னேன். இதுதான் வீடியோட எண்ட் பார்ட். ஓகே, த்ரீ கீ டேக் அவேஸ்ன்றத முதல்ல நான் கீ டேக் அவேஸ் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். சி, என்ன அப்படின்னா, கீ டேக் அவேஸ்னா நான் என்ன சொல்றது, சிம்பிளா, சி, உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் டிகிரி இருக்கணும். இப்போ ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஃபினான்ஸ் டிகிரி இருக்கணும். லைக் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டோடைய டேட்டாலாம் தெரியணும். அப்போதான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே ஒரு மித்து தான். அதை எடுத்து அப்படியே யூ ஜஸ்ட் த்ரோ இட் அவே. ஓகே, இந்த 13 வயசு பசங்களுடைய ஒரு குரூப் அதை ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு நம்புறேன்.
அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் மேனேஜ் பண்ற ஒரு ஃபண்ட் மேனேஜர் இவர்கிட்ட இருந்து, இந்த பசங்க கிட்ட இருந்து ஒரு 3 சிம்பிள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே நம்மளால பீட் பண்ண முடியும்னா why you can't do in Indian stock market? You're getting what I'm trying to say. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஃபினான்ஸ் டிகிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, காமன் சென்ஸ் அண்ட் சின்ன பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், யூ கேன் பீட் இட். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சால் யூ கேன் அவுட் பெர்ஃபார்ம். அண்ட் உங்களுக்கு உங்களுடைய ஹோம் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் யூ கேன் டூ எனி திங். ஓகே, வித் தட் ஃபைனலாக இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணுறேன். பட் எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே ஒரு சின்ன கோட் சொல்லுவேன், அதை மட்டும் சொல்லிட்டேன். அதாவது நான் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், there are n number of tools people invest பண்ணுவாங்க, ஏன்னா எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் let me tell you one thing, an investment in knowledge pays the best interest. You got it? Thanks for watching.